அம்மா நாட்டு பிரமாமாச்சு முன்னாள் ஜன்மகத்தை ஆன்மீக கவுண்டர் ஆடு மண்டக்கா இருக்குங்க இல்லை உன கூட இருக்குக்கா ஆசிரியர் இருக்கு அது எங்க சேர்னே தெரியல ஆத்தும் போது பிடிங்கக்கா அவரு ஒரு 2 கோட்டர் காட்சி முட்டாரு முன்னாள் தர்மகர்த்தா ஆறுமுக கவுண்டர் மகன் சண்முகம் அவர்கள் காமாட்சி அம்மனுக்காக 100 ரூபாயும் கம்பெனிக்கு ஒரு 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவருக்கு எங்கள் கம்பெனியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, பரவாயில்ல. என்ன என்ன வேணுமா? ஆமா, என்ன வேணும் குடுக்கறேன்னு சொன்னேன். ஆமா, அண்ணனுக்கு பரிசு தானே. ஆமா, என்ன வேணும் கேளு. நான் உங்ககிட்ட பொன் பொருள் எதுவும் கேட்க மாட்டேன். எதுவும் என்கிட்ட கிடையாது. போ. அப்படியா? ஆமா, என்கிட்ட 3 பொருள் மட்டும் கேட்கிறேன். 3 தானே? அது மட்டும் வாங்கி. அது இல்லைங்க, வேற கேட்பேன். என்ன வச்சுங்க தெரியுமா உனக்கு? ஐயோ கடவுளே, நான் சொல்றது மட்டும் வாங்கி கொடுங்க. சொல்லுமா. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்க. பாட்டு பாரு பொண்ணு தொண்டை கட்டிக்க. வேற என்ன கேளு? ஒரு குச்சி மிட்டாயாவது வாங்கி. சப்பத்தே கேக்குற. வேற என்ன கேட்க? நானும் சொல்லிங்கிற மரமுமா சொல்லிங்கிறேன். எங்க ஒரு லாலிபாப்பாவது வாங்கி. 3 சப்பத்து தாண்டியா? வேற ஒரு கம்பர் கட்டி ஒரு காக்காவுக்கு கட்டிட்டு போயிட்டு எது கேட்டாலும் கொடுப்பேன்னு தானே சொன்னேன். அதுக்கு சொன்ன நீ கேட்கலாம் தர முடியாது. வேற என்ன கேளு? சரி, எள்ளு ஒண்ணுதானே. என் பேக்கல வாங்கி 1 வாரம் ஆச்சு. போய் 1 வாரமா? ஆமா. பாவி, 1 வாரம் ஆச்சுன்னு சொல்றேன். அது சிப்பு ரொம்ப டைட்டா இருக்குமே. ஓபன் ஆவா. அப்ப எங்க ஓபன் பண்ணன்னு சேர்த்து போறாங்க. சிப்பு ஓபன் பண்ணி பழக்கமே இல்லைங்க. சரி, என்ன தடவை ஆட்டிங்களை ஓபன் ஆகும். போ. அது மேல இருந்து கீழே இருக்கணுமா, கீழே இருந்து மேல இப்படி ஒன்னாலும் ஆட்டிங்கடமா. போ போடியா. போயிட்டு வருவாங்க. அந்த பெண் நாட்டியம் அடிக்கணும். நாட்டியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பாக அவன் நாட்டியம் அடைவது ஏதோ கொட்டின பாத்துக்கா. உள்ளதான் அவர் வெளியூர தெரியுமா? ஏண்டா என்ன நீங்களா போடுறீங்க? ஐயோ, எல்லாம் ஆன்சு போடணும். வீட்டுக்கு ஒரு ஆன்சு போடணும். இல்லைன்னா 3 வருஷம் ஜெயிலு குண்டை குமுறப்படும். எப்ப போட்டாங்க? எனக்கு இப்பதான் போன வச்சு வரியால் டிவில காட்ட பாருங்க. அதனால ஆன்சு போட தெரியாது. ஆன்சு போட கத்துங்க. முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும். ஆன்சு பாயிட்டு ஒன்று வாங்க வேண்டும். அது மூளை கிள்ள வேண்டும். மூளை கீழே கொட்டிக்குமே. அது உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும். மீதி மடித்து பாக்கிட்டு சொல்ல வேண்டும். இன்னும் 2 வாலி வேணுமா? இப்பதான் முக்கியமானது. இந்த கட்டவரை எடுத்து வந்து உள்ளங்கை வச்சு நன்றாக கசக்க வேண்டும். சரி, சூட்டு வர கசக்க வேண்டும். கசக்க வேண்டும். சின்னதா கோலி விட்டு கொள்ள வேண்டும். விட்டு வந்து கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த கையை தொடக்கி ஐயோ வாசனை பேச்சா விடுமே. அது துணியில் தொட்டு கொள்ள வேண்டும். அப்பதான் பக்கத்துல உட்காந்து வாசனை கமக்கமானு போயிருக்கும். இந்த கையால் உதறி இழுக்க வேண்டும். இழுத்து உள்ள சொரு வேண்டும். அங்கதான் சொல்லணும். சொரி பாப்பா. சொல்லிட்டு 10 நிமிடம் நல்லா காய் விடுங்க. சரி, 10 நிமிடம் நல்லா காய் விடுங்க. காஞ்சி பிறகு வாயில் வச்சா கொயகோயா நாவும். அப்போது மூக்கு சிறிது நாத்த வரும். அப்போது இந்த ஆள் காட்டு விரல் எடுத்து வந்து உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே எடுக்க முடியும். இது சில நுழையா இருப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டு கலை. நோண்டி எடுத்து விட்டு 1 2 ஒட்டி கொண்டிருக்கும். எதுக்கு அவங்கறான்னு கவலைப்படாது. தட்டி விட்டு அவங்க வாயில் போய் பூந்துக்கும். உள்ள போய் கொண்டு தண்ணி இருக்கு மொண்டு வாய்க்கணும். அந்த தண்ணி எல்லாம் குடிக்க எவனா குடிக்கணும். குடிச்சாப்பட குடிக்கணும். குடியாப்பட போறோம். என்னப்பா? சரி விடு. இன்னும் இருக்குது. தம்பி பாக்காதீங்க. வணக்கம் மாமா. நல்லா இருக்கா? நான் பேஜார் பட்டுங்கன்னா ரொம்ப காலை போட்டுங்க சொல்றாரு. ஒட்டா நோட்டி போடுவாரு. எப்பரா பழங்கா சாப்பிடலான்னு பாத்துக்கிறாரு. ஒட்டா நோண்டிடுவாரு. அங்க இருந்து முழுக்கிறாரு. இல்லன்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும். எல்லாம் நம்மளே பாத்துக்கிறாங்க. ஆடல் பாடல் அம்மா திறமை வெளிக்காட்டு. கமான்.
ஐட்டம்ல இது போய் எடுத்துக்கோ போ. நண்பர் என்றால் இது போலல்லவா இருக்க வேண்டும் நண்பர்கள். உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. எப்படி நம்ம கூப்பிடமா இப்போது நாட்டுப்புற கலை ஆரம்பிக்க இருக்கிறது. அருமையாக ஆடுவார், திறமையாக ஆடுவார். இப்போது வரப்போகிறார். கண்குளிர போருங்கள். ஓடுவாமா ஓடிவா. அவள் செவரி போதாங்க செவரி குதித்து விட்டான். வந்து கொண்டிருக்கிறான். இப்போது உடனே அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருக்கிறான். வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டிங் கிடக்கு. சத்தியமா நீ அடிக்க சொல்ல என் பொண்டாட்டி மேலே வேணாண்டா. ஐயோ நீ கையா சொல்ல என் கூட்டியார் மேலே கடவுளே. நீ தலையில அடிச்சு சொல்ல என் பகுத்துட்டு பொண்டாட்டி மேலே சொல்ல என் மாமியார் மேலே கொய்யா மாரி. அந்த பிரம்ம தூங்கினே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பச்சிருக்கான். எனக்குனே பச்சிருக்கான். போய் தம்பி தமிழ் ஒரு பக்கம் தம்பி என்னடா ஏய் அபலா டேய் டேய் தம்பி டெவலப் சூப்பர் பாய்மொழி 1960 வந்து அப்படியே பேசிக்கிற. என்னது பாய்மொழி? என்ன சொல்ல பாய்மொழி? அத சொல்ல நான் ஏன் சொல்றேன். சரி ஏன்டா டேட்டா கட்டிட்ட நாய் அதுலயும் வச்சிட்ட நாய் ஏன்டா டேட்டா அவரு எப்படியா நீ டாபர் சொல்ற. நீ செல்லமா கூப்பிடுற மீனிங் என்ன? டாபர்னா என்ன சொல்லு. டாபர் மீன் கூட்டி கொடுக்கறோம். யார் கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டியூட். பிராஸ்டியூட்னா மேல பறக்கறாங்களா அவங்க? அது பாராசூட். அப்ப இது பிராஸ்டியூட் மீன் தேவடியான அர்த்தம். அப்ப நீ தேவடினா நான் டாபர் கண்ண சரியா போச்சு. கூடி அந்த ரூபாய்க்கு தான் அனுப்புடா. என்ன வேலை போறாரு? ஒருத்தல்ல நான் டாபர்னா நீ தேவடினா கூப்பிடுறாரு. ரொம்ப கூடுவா. சரி என்ன தப்பா நினைக்காத. உன்னோட குத்திக்கடா நீ குத்திக்கடா வேலைக்காரனா. பக்கம் தெரியாமா இவங்கிட்ட? பயப்படாத. எப்பவுமே நீ என்ன நம்பரே என் தம்பி நம்பு. அது உன்ன கொஞ்ச நேரம் தூங்கலாம். கொஞ்சம் ஃப்ரீ டைம் தானே. அப்ப போனா என் தம்பி கொஞ்சம் முயற்சி பண்ணும். இல்ல அவன் உள்ள பாத்துங்க. அதுக்கு சொல்றேன் அமைதியா இருடா. உள்ள மட்டும் போய் படுக்காத சரியா? என்ன மேல பண்ண கூடாது. நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றது கேள. ஒரு நினைக்கிறவங்க ஒரு அக்கா தங்கச்சி நினைக்கலாம். என்ன விஷயமா வந்த? அத சொல்லதா வந்தேன். இல்ல ஒண்ணு கேக்கு தப்பா நினைக்காத. இல்ல உன் உடம்பு சீதல் வரமா? நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிறேன். எனக்கெல்லாம் ஈரமாவே இதெல்லாம் எப்படி போடுவ? அந்த ஐயோ அவன் ஏன் சிரிச்சான் தெரியுமா? எதுக்கு சிரிச்சான் தெரியுமா? இவங்க சிரிக்கிறது கூட இந்த பக்கம் லேடிஸ் இருக்கிறாங்களே என்னாடி இந்த பொம்பளை இப்படிலாம் பேசுறாங்களே ஒரு பொம்பளை கூட எழுந்து கேட்கல. எல்லாம் சிரிச்சு அவன் ஏன் சிரிக்கிறான் ஏன் தெரியும்? எதுக்கு சிரிக்கிறாங்களே ஏன் தெரியும்? வாய்க்கு எதுக்கு சிரிச்சு கிடக்குறாங்க? ஐயோ பைத்தியக்காரியா ஆக்கிடுவாமா. ஆக்கிடே போடா டேட்டா. அப்புறம் என்ன விஷயமா? என்ன விஷயமா வந்த? உங்க ஆள் வராரு, தளபதி வராரு. எப்படி இருக்கு ஆள வந்தா? சூப்பரா கும்முன்னு கிரியாமா. ஒன்னு ஒன்னு கேக்குறேன். அதெல்லாம் எப்படிமா டெவலப் ஆகுது? வர பின்னாடி போயின்னு அப்படியா? நீ ஜிம்முக்கு நான் போறியா? இல்ல இப்படி அருணால்டு மாதிரி வந்துக்குதான். அது மட்டும் தான் நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். நீ அங்கெல்லாம் போய் முயற்சி பண்ணாத. 2 ஊசி வாங்கி தர போட்டுக்க நல்லா வளரும். அப்ப ஊசி அது அப்படின்னா நான் கோழி ஊசி தான் முயற்சி பண்ணேன். ஆமா யாரு வராங்கன்னு சொன்னேன். தளபதி மால் வராரு, லவர் வராரு. ஐயோ நான் வந்து பாக்கலையே. இது என்ன தாலி? ஐயோ அவன் போட்டான்.
சேட்டு கடைக்கு நான் எடுக்கலாம் போனேன். சேட்டு கணக்கு போட்டானா அது உன் ராசி என்ன ராசின்னு தெரியல பாக்கறலாம் போறாமா ராசினே தெரியல இங்க இருக்காரு இங்க வர